शांति। जो आत्मा சாரதி நீங்கள் சாரதி ஆத்மாக்கள் உங்களுடைய வசீகரன் மந்திரம் பாபாவிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மந்திரத்தை மாற்றம் செய்து வசீகரணமான மந்திரத்திற்கு பதிலாக வசீபூத்தம், அதாவது உங்க பக்கம் இருக்கக்கூடிய மந்திரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி கெட்ட ஆத்மாக்களோட ஈர்ப்பு ஏற்பட்டால் அந்த மந்திரத்தின் மூலமாக அந்த கெட்ட ஆத்மாக்கள் அந்த மந்திரத்தின் மூலமாக இந்த கெட்ட ஆத்மாக்களையும் வசம் செய்து விடலாம். ஒரு தீய ஆத்மா வந்தால் என்ன நடக்குது? எல்லா ஆத்மாவும் வந்துருதான். நல்லா ஒற்றுமையா இருக்கணும். இந்த தீய உணர்வு உங்களை சாரதியிலிருந்து சுயநலமாக மாற்றிவிடும். பொது நலமானவர் சாரதியிலிருந்து சுயநலமாக மாற்றிவிடும். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? எப்பொழுது சாரதியின் நினைவு வருகிறதோ அந்த பூதங்களை விரட்டக்கூடிய யுத்தம் செய்கிறீர்கள். யுத்தம் செய்யக்கூடிய ஸ்திதியை யோக யுக்தமான ஸ்திதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையால் யோக யுக்தம், அதாவது யுக்தி யுக்தம். அதன் அருகாமையின் அனுபவம் செய்கிறீர்கள். முதல் நம்பர் ஸ்திதியிலிருந்து 2வது நம்பருக்கு வந்துடுறீங்க. நைவன் அப்படி என்றால் பரவசமாவர் கிடையாது. வசப்படுத்தி செலுத்துறவங்க. அப்ப நீங்க யாரு? சாரதிகள் இல்லையா? These children are very, very excited, and they are kind of, you can see how much they are anxious and they really want to say something properly. So they make us happy. So Baba wants us to be Sarthi, not Swarathi. Yogi, not Yoda.
It's very interesting words, right? Sarathi is charioteer and Swarathi is selfish, one who only thinks for one's own self. Yoga is connection with Baba, remembrance with Baba. Yoda is one who is battling within the self. So Baba is saying battling is not yoga. யோகம்ன்றது யுத்தம் செய்வது கிடையாது. That I am very, very peaceful. யோகம் என்றால் நான் அமைதியாக இருப்பேன். I think that we all are doing very well, at least at this time. We don't experience நம்ம எல்லாரும் நல்லா பண்ணிட்டு any இருக்கோம். will, any அதை vices. பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப யாரும் விகாரங்களின் தொடர்புல வர்றது கிடையாது இல்லையா? Vices have unity. விகாரங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கு. Anger comes, then greed comes. உங்களுக்கு அகங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு, பேராசை இருக்கு அப்படின்னா வருது. As we are making good efforts, we have attention, we keep creating the right awareness, quick transformation. இப்போ நாம கவனம் வைக்கிறோம், நமக்கு நல்ல விருத்தி இருக்கு. There is no அப்போ மற்ற விஷயத்தோட ஏதாவது yes, very, very subtle traces maybe. இந்த விகாரங்களோட அடையாளம் கூட இருக்கு. ஏன்னா நம்ம குஷியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், பொக்கிஷங்களால் நிறைஞ்சு இருக்கிறோம். இந்த விகாரங்களோட சூட்சமான அம்சம் இருக்கு போல இருக்கு, ஆனா அது கூட இருக்கக்கூடாது. நீங்க யாருக்காவது பாடம் சொல்லி தரணும்னாலும் அன்பா சொல்லி கொடுங்க. இப்ப நீங்க யாருடைய தவறுகளை பாக்குறீங்க, அதை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க, எப்படி சொல்லி கொடுக்கறது? முதல்ல மன்னிப்பு கொடுங்க. இப்ப நீங்க இப்படி சொல்லி கொடுக்க முடியாதா, இதுதான் உங்களோட தப்புப்பா, சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. அந்த தவறை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்பது கிடையாது. இப்ப நம்மளோட விஷயம் என்ன, அவரு அந்த தவறை திருத்திக்கணும். உங்களோட டீச்சிங் நல்லா இருக்கு. அந்த தவறை மனசுல வச்சுக்காதீங்க. அந்த மாதிரினா அந்த தவறை மனசுல வச்சுக்க. முதல்ல உங்களுக்குள்ள நல்ல பியோர் மற்றும் சுத்தமான பாவனைகளை உருவாக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரைச்சிங் கைடன்ஸ் எல்லாம் பண்ணுங்க. அது அந்த ஆத்மாவுக்கு புரியும். நான் அந்த ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்கள மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இது நல்ல ஒரு டிட்டர்மினேஷன். சுத்தமான ஆசை இருக்கான்னு தெரியல. இப்ப கேள்வி என்ன இருக்குன்னா, சொல்லணுமா வேணாமா? எப்ப சொல்லணும்? இப்ப சொல்லவா, அப்ப சொல்லவா? I remember so many things which I learned as a young person from parents, grandparents. At that time, I will just say, I don't know. I don't understand what they're saying. But now you remember every word. So sometimes it does happen that நம்ம சின்ன குழந்தையா இருந்தப்போ நீங்க சில விஷயங்கள் சொல்றீங்க, அதை ஏத்துக்க மாட்டேங்க. whether Brahma Baba said, Dadi said so many beautiful things. பிரம்மா பாபாவுக்கு தாதி நிறைய நல்ல விஷயங்களை சொல்றாரு. So we listen. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு வேணும். But we don't act upon that. But now we remember, Baba wanted us to do this, Dadis wanted us to do this. So we try to get it done, accomplished. Whether it is for personal life or it is for Baba's yagya or Baba's family. Because as much our yoga is increasing, our purity is increasing. நம்மளோட யோகம் இன்க்ரீஸ் ஆகுற அதிகமாக பாபாவை நினைவு பண்ண பாபாவோட நிறைய பாடங்கள் நமக்கு புரியும். Suddenly I'm reminded so much of what Didi Manmohini said, what Mama used to say. சில நேரங்கள்ல எனக்கு அப்பப்ப ஞாபகம், அம்மா என்ன சொன்னாங்க, தீதி மன்மோகினி என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. Even Brahma Baba.
It's not we did everything when they were in இப்போ பிரம்மா பாபா கூட but then after some time we keep remembering those things. சாக்காரத்துல But நிறைய they விஷயங்கள் such செய்தார். a beautiful way. அப்ப அந்த விஷயங்களை ரொம்ப அழகா வந்து Words. செஞ்சாங்க. Love emerges for them. இப்ப வார்த்தைகள் வந்து Inspiration that we should do it. அவ்வளவு அழகா யூஸ் பண்ணாங்க. நமக்கு அந்த பாவனை அவங்க மேல வருது. Actually to act upon அதன் those அதன் மூலமா அவங்களுக்கு சக்தி கிடைக்குது. people. அந்த Remember always Baba's words. அந்த படிப்புல அவங்க If you நடந்து have to செல்றது. give, what to give. இப்ப நாம யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றால் While giving, if there is tension, while இப்ப கொடுக்கிற giving, if பொழுது there is பதட்டம், subtle disappointment, இப்ப ஒரு மன வருத்தமோ அந்த சமயத்துல you know, like சுற்றமானது இருந்தா because expectation விரக்தி is not இருந்தா fulfilled, then those teachings are very அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் but they அவங்களுக்கு bring போய் change in சேராது. the soul. அந்த ஆத்மா மாற்றம் அடையாது. Like, oh, I have told you something 4 times, 5 times, and you don't do it. And I'm telling you now again. After that, I will never tell you. இப்ப நான் 3 தடவை 4 தடவை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். So when நீங்க Baba பண்ணவே gives இல்லை. us உங்களுக்கு எது pure தடை இருக்கு அதை feelings பண்றதுக்கு அப்படின்னா and good wishes, இதுக்கப்புறமா நான் சொல்ல மாட்டேன். what அதுக்கப்புறம் are வந்து pure feelings actually? சுத்தமான எண்ணங்கள், Pure சுப feelings. ஆசைகள் மட்டும் இருந்தா When போதும். you do it in a very, very loving way, தூய்மையான looking at, be in your stage, உணர்வுகள். eternal, நீங்க original வந்து state and விஷயத்த come back, எவ்வளவு அன்பான you விதத்துல say பாக்குறீங்க. something, then they are taken like pearls of knowledge. They are taken as words of wisdom. Otherwise, they sound very ordinary. And there are some souls who are willing to accept, and some might not. இப்ப சில ஆத்மாக்கள் வந்து அதை ஏத்துப்பாங்க, சில ஆத்மாக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆர்குமெண்டேட்டிவா மாறிடுவாங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்னா முதல்ல மன்னிக்கணும். Whatever you give with lot of love, pure feelings, அதுக்கப்புறமா and கொடுங்க. good wishes. அன்பு சுபபாவனைகள் நிறைந்து கொடுங்க. Especially now, Christmas time, everyone is thinking what gift to give. குறிப்பா இந்த சமயம் கிறிஸ்துமஸ் சமயம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன gift கொடுக்கறது அப்படின்ட்டு. Blessing card. நம்ம கிட்ட டோலி இருக்கு, பிளஸிங் கார்டு இருக்கு. For visit. There were நாம lots of எங்கேயும் souls. போக வேண்டாம். All were professional, frontiers, doctors, nurses. So we took not அனைத்துமே அனைவருமே many ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா? took lot of tolling. 20 வருஷமா டீச்சர்ஸ், நர்ஸா, டாக்டர்ஸா இருக்கிறாங்க. So you keep hearing words. They are so happy. They are so happy. Thank you. அதனால அவங்க Mm. தேங்க்யூ சொல்றாங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா Nice இருக்காங்க. music, no? நல்ல மியூசிக் இல்ல. God bless you. Happy. சில பேர் சொல்லுவாங்க காட் பிளஸ் யூ, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இங்க தேங்க்யூ தேங்க்யூ கேக்குது. அவ்வளவு அழகா Especially this is கேக்குது. the time also to think of the needy இது ones, right? குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சமயம் தேவையானவர்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு. But there are some who are around helping. Today we had 5 gardeners. They come to clear all the leaves. So generally we give them something. Women likes to give them a bottle of water, a bottle of juice every time, right? And a card of blessing and little petty cash. They are so happy. And when you look at these people who are hardworking, and you really feel to see the joy on their faces. It was amazing the way. அவங்களோட முகத்துல மகிழ்ச்சி உங்களால பாக்குறப்ப உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. The good feelings they will have. இப்ப உள்ளுக்குள்ளேயே நல்ல உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும். Heart are very, very powerful. இப்ப அவங்களுக்குள்ள இருந்து வர ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சக்திசாலியானதா இருக்கு. Good gift. But the needy ones, right?
And sometimes it happens that whatever you get, oh, that's what I really needed. So giving is always happiness from my part, one who will give, another one. கொடுப்பது அப்படின்னாலே வந்து மகிழ்ச்சி தான். ஒண்ணு என் தரப்புல இருந்து மகிழ்ச்சி, அது அடையிற ஒரு தரப்புல இருந்து மகிழ்ச்சி தான். So it is good to have generosity of heart. Because if mind has to be happy and dancing, it's only by giving and be generous. Today Baba said generous, even give cooperation to everyone. Cooperation one is of பாபா சொல்றாரு, நீங்க பரந்த மனமுடையவரா ஆகுங்க, எல்லோருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. when you are available for someone for help. இப்ப உண்மையான கோஆபரேஷனா என்ன? நீங்க யாருக்காவது உதவி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கு. Someone has any முயற்சி பண்றது கூட உதவியா இருக்கு. help that soul to remove the weakness. அது Because everyone really wants to make good efforts, right? But some are so sanskars, are so much has influence on their mind, they can't see their sanskar, right? So how to help them? As Baba says, that is the time when they need a lot of cooperation. As Baba, Brahma Baba always was really cheerful. When I say not just simple, and always use power of silence to remove the obstacles. Whenever any big obstacle came, I saw Baba sitting in deep silence, radiating lot of power, lot of pure feelings, and everything gets resolved in a very natural, very easy. So we also, as Baba says, be yogyuk, right? As soon as there is, whether you have to do something good, for that good task to be consistent, you need to be yogyuk. You have to clear the path. As you move forward, you have to clear the path, because there could be lot of small, big obstacles. They could be testing your determination, but also Maya cannot tolerate anyone or any of us doing something beneficial consistently. We create some obstacle or other, whether if not in you, maybe someone else who is helping you. But I sometimes think that a Vyakti Parivar, you all do lot of yoga from 6 in the evening. Many of you are sitting. And that could be the power that we are able to be consistent for such a long time. Not only consistent, but everyone is doing so happily. Everyone. Whatever they are doing, they are able to do. They are successful. They are able to continue with their task also, whether it's studies or job, but they are also able to make time to do everything on a regular basis. I really feel it is the power of yoga of all of you. Of course, it's Baba's blessings and the happiness, We get lot of good experiences of the transformation which is happening in people's, Baba's children, their lives. Deeper understanding, clarity, connection with ancestor souls.
connection with original jewels. So many. But every item they give takes lot of time to prepare, lot. I didn't realize that it takes that long. But they are able to do. And there is lot of love, good feelings. And they are happy also. They feel power. So it's the power of yoga which clears the path for anything. Whenever we find there are obstacles, we should just pay attention to power of yoga. And as soon as you do it, you will find that it becomes very clear, it becomes very good. So mind can only dance in happiness when you are successful. You remember victories with us. Drama is always beneficial. Baba is our companion. So many, many beautiful thoughts come and keeps mind happy. So you experience instant fruit by giving. And also your mind is dancing with happiness. When mind is dancing, you feel that everything around is so good, so beautiful. So pay attention tomorrow to see in the morning that how you wake up with the thoughts, what is Baba making me? I am Baba's helper. I am on ascending degrees. Just have very elevated thoughts. And deep within you find how mind is singing and dancing, Vaha Baba, Vaha Drama. And from heart we keep thanking Baba. Baba, you are the one making it possible. You are the one who making it obstacle free. So this is how we have to emerge. Happiness, happy thoughts, happy mood, and do everything with happiness, little or big. Always happiness and enthusiasm should be our companions. Baba has come to make us happy, make us masters, give us inheritance, right? So always, always be happy. Om Shanti. Om Shanti. Constant happiness, Sada Khush, dance of the mind. The flag of victory will be hoisted in your heart, and everyone will perform the dance of happiness in their mind. The dance of the mind is happiness, so you will perform the dance of happiness at every moment. So this is the माँ तुम्हारे प्यार में, माँ तुम्हारे प्यार में, पालना माँ की अमर है आज तक संसार में, आज तक संसार में, जाने क्या थी खूबियाँ ओम शांति। मनुष्य जीवन में
क्या चाहते हैं। ये तो सब मानेंगे कि हर एक मनुष्य जीवन में सुख और शांति चाहते ही हैं और उसी सुख और शांति के लिए ही संसार के इतने पुरुषार्थ है जितने भी है, चाहे संसारिक पदार्थों के चाहे ईश्वरीय मार्ग के, जितने भी सब कोशिश है अनेकानेक। कोई समझते हैं संसारिक पदार्थों से कुछ सुख मिलेगा इसीलिए उसी की कोशिश करते रहते हैं। कोई समझते हैं कि नहीं ईश्वरीय कुछ मार्ग अपनाने से कुछ उन्हीं से प्राप्ति होंगी, तो अनेकानेक कोशिश करते ही रहते हैं। लेकिन ये सब होते हुए भी आज नहीं हुई है, होती आई है बहुत काल से। लेकिन हमारे जीवन की जो सुख शांति की प्राप्ति कहें वो हमारे को मिल नहीं पा सकी है जो हम चाहते हैं। तो ये समझना है कि वो चीज मिलने की कोई और तरीके से है और उस देने वाला भी कोई जरूर और ही होगा। अभी और कौन? मनुष्य तो जो कुछ पुरुषार्थ और कोशिश कर रहे हैं उनका तो हम संसार देख रहे हैं कैसा संसार हुआ है। लेकिन उसी संसार में कोई कहा जाता है अशांत और दुख का। अशांत दुख है तभी तो चाहते हैं नहीं सुख शांति। अगर सुख शांति होती तो फिर संसार ऐसे क्यों कहते हैं वर्ल्ड पीस चाहिए, विश्व शांति चाहिए। फिर तो विश्व शांति और वर्ल्ड पीस ये सभी शब्द आते ही नहीं। उसकी माना है कि वर्ल्ड में पीस नहीं है, विश्व अशांत है। विश्व एक मनुष्य की बात नहीं है, दो चार आदमियों की या लाखों आदमियों की बात नहीं है, सारे विश्व की बात है। तो उसकी माना विश्व अशांत है, तब तो कहते हैं विश्व शांति चाहिए। तो उसकी माना विश्व अशांत है। तो अभी विश्व की शांति और विश्व की सुख देने वाला तो विश्व का मालिक ही रहेगा नहीं। विश्व को सुख और विश्व को शांति देना कोई मनुष्य का काम नहीं है, उसका काम है जो विश्व का मालिक है। मालिक तो एक ही है जो क्रिएटर है। अभी वो क्रिएटर फिर कैसे देता है, कभी देता है, इन्हीं बातों को भी सबको समझना है। जो फिर स्वयं ही मालिक जो क्रिएटर है ना वो आकर के समझाता। ये समझाए भी कौन कि तुमको कैसे मिलेगा, वो कहता है इसीलिए मुझे ऐसी समझाने के लिए मुझे आना पड़ता है और मेरे आने का समय है ये संगम। புரிய வைக்கிறதுக்காக நானே வர வேண்டியிருக்குன்னு பாபா சொல்றாரு. இதுதான் சங்கமயுகம். இந்த சங்கமயுகத்தோட விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லையா? சங்கமம் அப்படின்னா இந்த பழைய சைக்கிளோட முடிவு, புதிய சைக்கிளோட புதிய சக்கரத்தோட ஆரம்பமும் சங்கமிக்கிற இடம், ஒன்று செய்யற இடம், அதுதான் சங்கமயுகம். இரும்பு யுகமும் தங்க யுகமும் ஒண்ணு சேர்ற இடம், அதுதான் சங்கமயுகம். அதுதான் சங்கமயுகம் இல்லையா? இப்ப இந்த சங்கமயுகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல நிறைய பேருக்கு. இந்த பத்தி யாராவது கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 4 யுகங்கள் ஒண்ணு, சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம், அதை பத்தி சொல்லுவாங்க. தங்கமும் சொல்லுவாங்க, வெள்ளி, செம்பு, இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சங்கம யுகம் அப்படின்றத யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சங்கம யுகத்தை பத்தி தான் கீதையில பரமாதா சொல்லியிருக்காரு, நான் யுக யுகமா யுகே வரேன் அப்படின்ட்டு. அதை வந்து புரிஞ்சிக்காம அதை வந்து சத்தியுகத்துல வராங்க, திரேதாயுகத்துல வராங்க, எல்லா யுகத்திலும் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா யுகத்திலும் வர்றது கிடையாது. அவர் வந்து என்ன பண்ண போறாரு, அங்க அவருக்கு வேலையே இல்லையே. சத்தியுகத்துல வந்து என்ன பண்ண போறாரு, திரேதாயுகத்துல வந்து என்ன போறாரு அவருக்கு. சத்தியுகமே முழுமையான யுகம், அங்க வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கதான் வந்து அவர் அதர்மத்தை விநாசம் செய்து தர்மத்தை சாப செய்யறதுக்காக வர்றாரு. சத்தியுகத்து திரேதாயுகத்திலயும் வர வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. द्वापर युगத்திலயும் வர வேண்டிய விஷயம் இல்லை. இப்பதான் அவர் கலியுகத்தோட கடைசியில சத்தியுகத்தோட ஆரம்பத்துல, அதுதான் சங்கம யுகம் அப்படின்னு சொல்றோம்.
यानी चक्कर இதான் में சங்கம तो யுகம் आज யுகம் का जब அப்படின்னு சொல்றாங்க. जीवन का टाइम है तब मैं संगम संगम पर आता हूँ। तो कहने का भाव ऐसा இப்போ है ஒரு कि சைக்கிள் संगम முடிச்சு युग இன்னொரு के சைக்கிள் कारण ஆரம்பத்துல ज्यादा வராங்க. संगम युग न डालने के कारण वो संगम नाम न होने के कारण वो युग युग का अर्थ बहुत ले गए हैं कि सतयुग और त्रेता सभी युगों में आती है। अभी सभी युगों में तो जरूरत ही नहीं है ना, देखो ये 4 युग का, इसीलिए ये இப்போ எல்லா யுகத்தையும் அவசியம் இல்லை இல்லையா? इसमें अभी सतयुग में क्या करेंगे आकर, हाँ वो तो है ही, उसी समय देवताओं का சத்தியுகத்துல என்ன பண்ணுவாரு? तो आना है उसमें कलयुग एंड और இப்போ கலியுகத்தோட सत्युग முடிவுல संगम कॉन्फ्लुएंस टाइम சத்தியுகத்தோட ஆரம்பத்துல சங்கமத்துல வராரு. இதுதான் சங்கம் யுகம் அப்படின்னு சொல்றோம். उपकार का प्यार देकर अर्थ समझाया है, सच्चे प्यार का कैसे करें हम शुक्रिया, मम्मा तेरे उपकार का। Om Shanti. So tomorrow is Thursday and we'll be having Boga offering சாந்தி நாளைக்கு தேர்ஸ்டே and மாலையில நம்ம போக் ஆஃபர் பண்ணுவோம் பாபாவுக்கு. இதே schedule தான். English Murli from 5 to 6:10 p.m. So சார முரளி, it's time for our happy world. Today is the 15th day. இங்கிலீஷ் முரளி எல்லாம் இருக்கு. The happy 5ல world இருந்து of 6 வரைக்கும். Vector children. So today we have very little cute angel with us. So அவ்யக்த குழந்தைங்களோட வகுப்பு. it's our little angel. Let's யார் அது? show you here. So welcome, little angel. Would you like to introduce yourself? Tell us your நீங்களே name. உங்களை How old are அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? you? And also introduce your parents. Welcome. My name is Arav and I'm 7 years old. My mom's name is 7 Nirmala வயசு அவருக்கு. and my dad's name is Vinay. அவங்க அப்பா அம்மாவை Your இன்ட்ரோடியூஸ் mom's பண்றாரு. name is Nirmalaben. And your நிர்மலா dad's name is அம்மாவோட Vinay பேரு. Bhai, right? Yes. உங்க அப்பாவோட பேரு வினய். Can we see a little smile இல்லையா? on your face, little angel? I see that smile all the time. No? உங்க முகத்துல அந்த Right? புன்முறுவல் வந்து நல்லா இருக்கு. I know you have a beautiful smile. So are you ready? Can I ask you a few questions? Yes. Yes. Okay. So first few questions, you're gonna say only yes or no. Okay? சில சில கேள்விக்கு எஸ்ஸா நோ மட்டும் தான் பதில் சொல்லணும். Are you happy when you get highest marks in the school? In your ஸ்கூல்ல நிறைய மார்க் எடுக்கிறப்ப exam? சந்தோஷமா இருக்கா? Obviously, yes. ஆமா, Yes, கண்டிப்பா okay. எஸ் தான். Are you happy when your mother makes some nice cake and delicious food? Oh, yes. நல்லா Definitely. சாப்பாடு My mom is making cake for my birthday this month. அம்மா என்னோட பர்த்டே I கேக் know your பண்ணாங்க, birthday is நல்லா coming இருந்தது. soon. When is your birthday? 21st, and guess what? Guess what? Tell me what's that? 21st அவரோட One பர்த்டே teacher வருதான். in my class has the exact same date of birthday. I'm sure many in the world might have the same date, right? So you can celebrate for everybody, right? ஓ, Yeah. யாரோ ஒருத்தருக்கு Can சேர்ந்து you பர்த்டே remember வருது. everybody, right? அது சொல்றாரு. Yeah. இப்போ 21ஆம் தேதி பர்த்டே செலிப்ரேட் invite பண்றப்போ us? எல்லாருக்காக யார் யாருக்கெல்லாம் 21ஆம் தேதி பர்த்டே இருக்கோ Sure, you can come. எல்லாருக்கும். What about whole Avekti Parivar? The whole world can come. Everybody. ஓகே, You sure? Everyone is listening, yeah? எல்லாரும் வரலாமான்னு கேக்குறாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு. Yeah, happy. Look at that. Everyone is saying say one and waving. Look, see, all of them will be coming to your birthday. You will be so எல்லாரும் happy, வருவாங்க right? உங்க பர்த்டே. Father will have to make many cakes now, na? Good. Giant cake in making. Giant cake. பெரிய கேக் பண்ணிடலாம். But we எல்லாரும் all வந்து had to meet in subtle region, right? நம்ம எல்லாரும் சூட்ச மதனை தான் மீட் பண்ணோம். Okay. So when
when you are playing with your friends, nice இப்போ நீங்க game. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறப்ப Yeah. நல்ல கேம்ஸ் Okay. விளையாடி இருக்கப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு பேர் ஆரவ். You want to tell something? You want to tell something to your father? You were doing something. நீ அப்பா கிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிறியா? You must be the expert one, na, in computer. Yeah. Here go. Right, good. Okay. So when you are doing exciting things, are you happy? Yes. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் செய்யறப்ப உங்களுக்கு Um, குஷியா இருக்கா? when அப்படி you win கேக்குறாங்க. somewhere, you happy? எங்கேயாவது நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு Oh குஷியா yes, இருக்கா? yes. It means that when you get something, when you get your cake, when you ஏதாவது அடையிறப்ப, ஏதாவது you கேக் do கிடைக்கிறப்ப, dance, everything சாக்லேட், is மார்க்கு, ஃப்ரெண்ட்ஸு, Yes. விளையாட்டு இதெல்லாம் now பண்றப்ப another குஷியா இருக்கு question இல்லையா? for you. Is there any time when you are not getting from outside, but you're still happy? இப்ப ஏதாவது ஒரு சமயம் இருக்கா வெளிய இருந்து கிடைக்காம Kind of. இருக்கிறப்ப Is there any உங்களுக்கு time குஷி இருக்கா? that when you give இருக்கலாம் somebody, you are அப்படின்னு ஒரு happy? பதில் சொல்லு. இப்ப நீங்க ஏன்னா குடுக்குறப்ப சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்றாரு அவரு. Really? அந்த மாதிரி ஒண்ணும் பெருசா இல்ல. But you know, I tell you, when I came on the screen, as soon as I saw you, I'm so happy. I'm sure நான் you உன்னை must have பார்த்தோன்னே ரொம்ப told me குஷியா something that I'm happy. உன்னை பார்த்து So you gave me happiness, right? So I became சரி, happy. It means you உன்னை gave me பார்த்தோன்னே something, எனக்கு so I சந்தோஷம். become happy, right? No? இப்ப நீ எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை கொடுத்த, உன்னை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் கொடுத்த, You must have given something, அதனால எனக்கு right? சந்தோஷம். இப்ப உன்னை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப நீ அவங்களுக்கு ஏதோ Of கொடுக்குற course, இல்லையா? your smiling face is giving us so much happiness, Angel. Dance of happiness in their mind. The dance of the mind is happiness. So, you will perform the dance of happiness at every moment. मन की डांस विजय का झंडा दिल में लहरेगा और सभी खुशी की डांस सदा मन में करेंगे मन की डांस है खुशी तो हर समय खुशी की डांस करेंगे ओम शांति